மீன ராசி நேர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் சனி பகவான், சூரிய பகவான், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், 4ஆம் பாவத்தில் குரு, விரயஸ்தானத்தில் ராகு, புதன், செவ்வாய். விரயஸ்தானம் என்று சொல்லும் பொழுது தூங்குகிற இடம், செலவு பண்ணுற இடம். அங்கே ராகு, புதன், செவ்வாய் வந்தால் வீட்டில் ஆல்ட்ரேஷன் நடக்கிறது, வீட்டில் செலவு செய்கிறது. அதாவது வீட்டு செலவுக்காக ஏதாவது யாத்திரை, ஏதாவது சொந்தக்காரங்க நோயாக இருக்காங்க, அவங்கள பார்க்குறது போகிறதோ, யாருக்காவது டெலிவரி ஆகிடுச்சு, அக்கா தங்கச்சிங்களாங்கெல்லாம் பார்க்குறது போகிறதோ, இல்லைன்னு யாராவது வயதானவர் இறந்து விட்டார் அதை பார்க்குறது போகிறதோ, இங்கே பசங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், அங்கே நீங்கள் ஓடுவீங்க. வீணான அலைச்சலான காலம் என்று சொல்வேன். ராசியில் சனி சூரியன் சேர்வது சில பேருக்கு நன்மை செய்யும், சில பேருக்கு ஹெல்த் ப்ராப்ளத்தை கொடுக்கும், அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். குரு பகவானின் நிலைமையினால் சுமாரான லாபத்தை பார்ப்பீர்கள். உங்கள் வேலை 1 லட்சம் தேவைன்னா 1 லட்சம் வந்து அப்படியே காலத்தை தள்ளுவீர்கள். எங்கேயாவது வீணாக ஏதாவது டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிட்டீங்க, புது ப்ராஜெக்ட் போட்டிங்கன்னா அதெல்லாமே முடங்கி விடும். இருக்கிறது தவிர வேறு எதுவும் புதுசாக ஆரம்பிச்சிடாதீங்க. அட்லீஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்க்கலாம், யோசனை பண்ணி ஆரம்பிங்க. நீங்கள் அரசியலில் இருந்தால் பதவி இருக்கும், அலைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கலைஞராக இருக்கீங்க, சுமாரான வேலை வாய்ப்புகள், பணம் சிக்கல்கள் இருந்து கொண்டே வரும், பணம் டிமாண்ட் இருக்கும். அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அந்த ப்ரொடியூசர் அது அவங்களுக்கே ஃபினான்ஷியல் டைட்டாகவே இருக்கும். ஆமாம், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, கடுமையான நேரம் உஷாரான படிங்க, காலைல சீக்கிரம் ஏஞ்சி படுங்க. வயதான அப்பா அம்மா எல்லோருக்கும் இந்த காலம் டைட்டான காலம், அதாவது உஷாராக இருக்க வேண்டிய காலம். அதாவது மீனராசிக்காரர்கள் எல்லோரும் இந்த மாதம் திருட்டிலேருந்து உஷாராக இருக்கணும். வீட்டு சாவி சரியான இடத்துல வைக்கணும். தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்கணும். வாகனம் ஓட்டும் பொழுது ரொம்ப உஷாராக ஓட்டணும். புருன்னு அவசரத்துக்கு போகக்கூடாது. எந்த காரியத்துக்கு செல்வதாக இருந்தாலும் கொஞ்சம் முன்கூட்டியே டைம் பார்த்துட்டு 1/2 hour 1 hour கிரேஸ் எடுத்துகிட்டு போங்க. இல்லைன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்கொள்வீர்கள். உங்களுடைய வண்டி பஞ்சர் ஆகிடும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். பரிகாரம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் விரோதிகள் ஓவர் இந்த மாதம். அதனால் பைரவர் பூஜை தினமும் செய்ய வேண்டும். பைரவர் பூஜை தினமும் செய்ய வேண்டும். அல்லது துர்கை கோயில் தினமும் சென்று அங்கே ஒரு வழக்கை ஏற்றிட்டு வர வேண்டும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும். சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு எடுத்து வைக்கணும். காலைல சீக்கிரம் 9 மணிக்கு முன்னே வைங்க கொஞ்சம், அல்லது இட்லியில் வைங்க, பரவாயில்ல, இட்லியில் எள்ளு கலந்து வைங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மீனராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.